Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. 30 டேஸ்க்கான இங்கிலீஷ் ரீடிங் கிளாஸஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக இதே வீடியோஸ் தான் நம்ம ரெகுலராக சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேருன்றதை விட ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெசன்லேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த 30 டேஸ் லெசனும் நான் உங்களுக்கு கண்டினியூவாக போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம ஒரு 20 லெசன்ஸ் பார்த்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 21வது லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த இடத்துல எந்த சவுண்டு வரும் அப்படின்றதுக்கு நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. என்னை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது எப்படி, இந்த வேர்டெல்லாம் இந்த வவல் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த சவுண்டு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி ஞாபகம்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு பேசிக்கான ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த ரூல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு லெசன்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம லாங் அண்ட் ஷார்ட் வவலுக்கான ரூல்ஸ், பேசிக்கான ரூல்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, when a word has only one vowel, அதாவது ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டில் ஒரே ஒரு வவல் தான் இருக்கு, இல்லைன்னா ஒரே ஒரு வவல் சவுண்டு தான் இருக்கு அப்படின்னா, அதே போல ends with a consonant, ஒரு வவல் இருக்கணும், அதே சமயம் அந்த வேர்டு லாஸ்ட்ல ஒரு கான்சனன்ட்ல முடியணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? ஸோ அப்படி வர்ற இடத்துல அந்த வவல் ஷார்ட் சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். அந்த வவல் ஷார்ட் சவுண்டை தான் மேக் பண்ணும் அப்படின்றதுனா ஷார்ட் சவுண்டு தான் வரும் அப்படின்றத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, ஒரு வேர்டில் ஒரே ஒரு வவல் இருக்கணும், அந்த வேர்டோட லாஸ்ட்டு கான்சனன்ட்ல முடியணும், அப்போ அந்த வவலுக்கு நம்ம ஷார்ட் சவுண்டு கொடுக்கணும். ஓகே, இதுதான் ரூல் நம்பர் 1. ஸோ இந்த ரூல் நீங்க பாருங்க, ஏக்கு எப்படி வருது, ஜ அ ம் ஜாம். இங்க ஏக்கு அ அப்படிங்கிற சவுண்டு, அப்போ ஜாம். அதே மாதிரி ஒரே ஒரு வவல் இருக்கு அண்ட் லாஸ்ட்ல கான்சனன்டான எம்ல முடியுது. அப்போ இந்த ஏக்கு நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோம், ஷார்ட் சவுண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி பாருங்க, இது வெஸ்ட், வெஸ்ட் யூ ஏ. ஸோ ஏங்கிற சவுண்டு என்ன அப்படின்னா, ஈக்கு லாங் சவுண்டு ஈங்கிற சவுண்டு தான். ஓகேவா? அப்போ இங்க ஷார்ட் சவுண்டு ஹாட், இஹ் ஆ ஆங்கிற ஷார்ட் சவுண்டு ஹாட். அதே மாதிரி ஃபிஷ், ஐயோட ஷார்ட் சவுண்ட் என்னது, ஈ. அதே மாதிரி கப், யூவோட ஷார்ட் சவுண்டு ஆ. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இந்த வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸாக இருக்கும், ஒரே ஒரு வவல் இருக்கிறது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, when a word has two vowels, has two vowelsனா ரெண்டு vowels இருக்கும், separated by two or more letters, the first vowel makes the short sound. அதாவது ஒரு வார்த்தையில ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு வவல்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு வவல்ஸை செப்பரேட் பண்றது, பிரிக்கிறதுக்கு, அதாவது இங்க ஒரு வவல் இருக்கு இங்க ஒரு வவல் இருக்கு, இதுக்கு இடையில டூ ஆர் மோர் லெட்டர்ஸ், கான்சனன்ட் லெட்டர்ஸ். ஓகே, டூ ஆர் மோர் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது கான்சனன்ட் லெட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய வவல் ஷார்ட் சவுண்ட் மேக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வேர்டு பாருங்க, ஆப்பிள், ஆப்பிள். இங்க ஏயும் ஈயும் ரெண்டு வவல்ஸ் இருக்கு, இதுக்கு இடையில 3 கான்சனன்ட் லெட்டர்ஸ் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் வர்றது ஆப்பிள். இங்க ஈ சைலண்ட், மேக்சிமம் நிறைய வேர்ட்ஸ்ல ஈ சைலண்டா தான் வரும், ஒரு சில வார்த்தைகள்ல தான் ஈக்கு சவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, ஆக்டபஸ். இங்க ஆங்கிற ஷார்ட் சவுண்டு ஆக்டபஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஸ்கெட், பேஸ்கெட், பேஸ்கெட். ஓகே, அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா எலஃபண்ட், எலஃபண்ட் ஆ. இது இங்க ஆன்ற சவுண்ட் வரும். ஓகே, எலஃபண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அம்ப்ரெல்லா. ஸோ ஆங்கிற ஷார்ட் சவுண்டு. இங்க ஈக்கு ஏங்கிற சவுண்டு எலஃபண்ட் அப்படின்னு நம்ம படிக்கணும். எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா இந்த ஈக்கு என்ன சவுண்டு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஈங்கிற சவுண்டு கிடையாது, ஸ்வா சவுண்டுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் முன்னாடி. அந்த ஏன்ற சவுண்டு வருது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு தான் இந்த ஈக்கு வரும். அப்போ இதை எலஃபண்ட் அப்படின்னு படிக்கணும், எலிஃபண்ட் அப்படின்னு படிக்கக்கூடாது.
அடுத்தது மூணாவதா இருக்க ரூல் என்ன அப்படின்னா, when a word ends with a letter e, அதாவது மேஜிக் இ இல்லைன்னா சைலண்ட் இ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேர்டு அது வந்து எண்ட் ஆகுது, எதுல ஈல வந்து எண்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வவல் மேக்ஸ் அ லாங் சவுண்டு. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வவல் வந்து லாங் சவுண்டு மேக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படின்னா ஏ டேஷ் இ ரூல் பார்த்தோம், ஐ டேஷ் இ ரூல் பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வர்ற வவலுக்கு வந்து லாங் சவுண்டு கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வேர்ட்ல லாஸ்ட்ல ஈல முடியும், அப்போ முன்னாடி வர்ற வவலுக்கு நீங்க லாங் சவுண்ட் வந்து கொடுத்துடணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டேஷ் இ ரூல்லாம் தெரியல அப்படின்னா இந்த ரூல் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இங்க பாருங்க, இக்கு அ கே இப் கேப் அப்படின்னு படிப்போம். இங்க ஈ இல்ல. இதே ஈ வந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி படிக்கணும்னா கேப், ஏன்னா இங்க ஏங்கிற சவுண்ட் வருது, கேப் அப்படின்னு படிக்கணும். இது வந்து கிட், இது வந்து கைட். இங்க ஈ ஷார்ட் சவுண்ட் வருது, இங்க ஐக்கு லாங் சவுண்ட் வருது, ஏன்னா லாஸ்ட்ல ஈ வர்றனால. அதே மாதிரி இது வந்து டப், டப். அது நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து டியூப். இப்போ இங்க யூக்கு வந்து யூங்கிற லாங் சவுண்ட் வந்து கொடுக்குறோம், இங்க ஆங்கிற ஷார்ட் சவுண்ட் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி பாருங்க கேம், டைம், இதுல எல்லாமே வந்து நம்ம என்னது லாஸ்ட்ல ஈல முடியும் போது நம்ம முன்னாடி வர்ற வவலுக்கு லாங் சவுண்ட் வந்து கொடுக்குறோம். இது வந்து நாலாவதா இருக்கக்கூடிய ரூல். அண்ட் அஞ்சாவது ரூல் என்ன அப்படின்னா, when a word has two vowels walking together the first one does the talking. அதாவது என்ன அப்படின்னா ரெண்டு வவல் தொடர்ந்து அடுத்தடுத்து வரும், ரெண்டு வவல்ஸ் வந்து சேர்ந்து வரும். அப்போ வந்து நம்ம எப்படி சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா the first vowel makes a long sound, the second vowel வந்து silent. அதாவது இது வந்து நம்ம இந்த 2 letter சவுண்ட்ஸ்ல படிச்சிருப்போம், ரெண்டு வவல் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்குதுன்னு படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. அப்படியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு தெரியலங்க, ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்னா என்ன சவுண்ட்ஸ்னு எல்லாத்தையுமே என்னால் ரிமைண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு வவல் சேர்ந்து வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வவல் தான் நம்ம பேசக்கூடிய அந்த எழுத்தா இருக்கு அப்படின்னா செகண்ட் வவல் வந்து சைலண்டா வரும். அப்போ இதை எப்படி படிக்கணும்னா இட்டு ஐ டை அப்படின்னு படிக்கணும், ஈ வந்து ரிமைனிங் சைலண்டா இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓக்கு வந்து லாங் சவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா போ, இப்பு ஓ போ, டீயோட சவுண்டு இட்டு, அப்போ போட் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து ரெயின், ரெயின். ஏன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வவல் டாக்கிங் வவலா இருக்கும்போது நம்ம இந்த ஏக்கு லாங் சவுண்ட் வந்து கொடுக்கணும். வேல்யூ, ஆல்யூ, ஏ சவுண்ட் வரும், வேல்யூ. அண்ட் ஃபீட். ஓகே, ஸோ இங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ரெண்டு வவல்ஸ் வந்து சேர்ந்து வருது. இந்த யூங்கிற சவுண்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ, யூ, யூவும் ஈயும் சேர்ந்து வருது. அப்ப நம்ம இந்த யூக்கு லாங் சவுண்ட் வந்து கொடுக்குறோம். என்ன அப்படின்னா ரெண்டு வவல்ஸ் அடுத்து வருது, ஃபர்ஸ்ட் வர்ற வவல் நம்ம அதுக்கு தான் சவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை லாங் சவுண்டா கொடுக்கணும். இது நாலாவது ரூல். அண்ட் அஞ்சாவது ஆறாவது ரூல் என்ன அப்படின்றது வந்து if a vowel is followed by two consonants at the end of the word it's pronounced as the short vowel. அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு வவல் இருக்கு, அதுக்கு அடுத்து அந்த முடிய போற அந்த வேர்டை முடிய போகுது, எண்ட் ஆக போகுது, ரெண்டு கான்சனன்ட்க்கு அப்புறம் அந்த வேர்டு அப்படியே எண்ட் ஆக போகுது அப்படின்னா அந்த வவலுக்கு நம்ம வந்து ஷார்ட் சவுண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இப்பு ஆ, பா இர்க், bark, want, want, hand, hand, wish, wish. ஓகே, அதாவது இந்த ரூல் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வவல் இருக்கு, வவலுக்கு அடுத்தது ரெண்டு கான்சனன்ட்ஸ், அடுத்தடுத்து ரெண்டு கான்சனன்ட், அந்த ரெண்டு கான்சனன்ட்டோடய அந்த வேர்டு முடிஞ்சிருது அப்படின்னும் போது நீங்க வந்து அந்த வவலுக்கு ஷார்ட் சவுண்ட் வந்து கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா when a vowel is final letter in a word, அதாவது comes லாஸ்ட்ல வந்துச்சுன்னா it pronounced as a long vowel. அதாவது கடைசியா அந்த வேர்ட்ல முடியுது, வவலோட தான் ஃபினிஷ்ட் ஆகுது, வவல் தான் ஃபைனல் லெட்டர்னா கடைசி லெட்டர் அதுதான் அந்த வேர்டு. அப்போ அந்த வவலுக்கு நம்ம வந்து லாங் சவுண்ட் கொடுக்கணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பை, கோ, இக்கு, இந்த ஓக்கு என்ன சவுண்ட் கொடுப்போம், ஓங்கிற சவுண்ட், அப்போ கோன்னு படிப்போம். அதே மாதிரி லோ, பி, ஹி. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது ஷீ. இங்கெல்லாம் வந்து என்னது நம்ம வந்து ஈ சவுண்டு லாங் சவுண்டு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் இந்த ரூல். ஸோ இப்போ நம்ம இந்த 6 ரூல் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த 6 ரூலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ரூல் தான். ஓகே, ஆனால் இந்த ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து எல்லா வேர்ட்ஸ்லையும் இதை அப்ளை பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். அதாவது do remember that rules have exception to.
ரூல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஆனா எல்லா வார்த்தைகளுக்குமே இந்த ரூல்ஸ் வந்து பொருந்துமா அப்படின்னா கிடையாது. எக்ஸம்ஷன் நிறையவே இருக்கு. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா பேசிக்கான ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸையும் கத்துக்கலாம். இந்தந்த வேர்ட்ஸ்க்குலாம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸம்ஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு ரூல்ஸ் படிச்சாலும் சரி, ஒரு சவுண்ட்ஸ் படிச்சாலும் சரி, நிறைய நீங்க ப்ராக்டிஸ் மீன்ஸ் ரீடிங் வந்து நிறைய பண்ணணும். நிறைய வேர்ட்ஸ் நீங்க ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசா ஒரு வார்த்தையை படிக்கணும்னா யாருக்குமே வந்து கரெக்டா உச்சரிச்சிட மாட்டோம். கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். நம்ம ஃபெமிலியரா அதாவது அடிக்கடி பார்த்த வார்த்தையோ கேள்விப்பட்ட வார்த்தையோ இருந்துச்சுன்னா அதோட சவுண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிரும். இது இப்படிதான் படிக்கணும்னு சொல்லிடுவோம். பட் புதுசா படிக்கும்போது கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம வந்து சரியா படிக்கிறோமா படிக்கலையான்ற கன்ஃபியூஷனும் நமக்கு வரும். அதுக்கு நீங்க வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அதுல வந்து உங்களுக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபோனட்டிக் சிம்பிள். அது நிறைய பேருக்கு கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப எடுத்ததுமே பெரிய வேர்ட்ஸ் படிக்க போகாம பேசிக்கான சின்ன சின்ன வேர்ட்ஸ் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களால வந்து நல்லா வந்து இந்த சவுண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரூல்ஸ் வர்ற இடங்களுக்கு அப்ளை பண்ணி படிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸம்ஷனும் இருக்கு, ரூல்ஸும் இருக்கு. ஸோ அது ரெண்டையுமே நம்ம ப்ராக்டிஸ் மூலமா கத்துக்கிறது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னைக்கே கத்துக்கிட்ட இந்த ரூல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்ததுல உங்களுக்கு எல்லா வேர்ட்ஸுக்குமே இது சூட்டபிள் ஆகும் அப்படின்றது கிடையாது. அவங்க சொல்லியிருக்க ரூல் அண்ட் அந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதுல வராதது எல்லாமே வந்து எக்ஸம்ஷன்ல நம்ம காமனா படிக்கக்கூடிய சவுண்ட்ஸா வந்து இருக்கும். ஸோ அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம்.